வணக்கம். மகளிர் உரிமை தொகை திட்டம். இது பத்தி நம்மள நிறைய பேருக்கு ஒரே கன்ஃபியூஷன் இல்லையா? சிலருக்கு பணம் வந்துருச்சு, பலருக்கு இன்னும் வரல. அது ஏன் வரல? இனிமேல் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி உங்க மனசுல இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில நாம இப்ப பார்க்கலாம். சரி, முதல்ல நேரடியா விஷயத்துக்கு வந்துடுவோம். லட்சக்கணக்கான பெண்கள் அப்பீல் பண்ணிட்டு இந்த மாசமாவது நம்ம அக்கவுண்ட்டுக்கு அந்த 1000 ரூபாய் வந்துடுமான்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க மனசுல இருக்கிற அந்த முக்கியமான கேள்விக்கு தான் நாம இன்னைக்கு பதில் தேட போறோம். இந்த முழு விஷயத்தையும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்க இந்த 5 முக்கியமான தலைப்புல எல்லாத்தையும் பார்க்க போறோம். இந்த ஸ்கீம் எதுக்கு ஆரம்பிச்சாங்கன்றதிலிருந்து இதோட ஃபியூச்சர் என்னங்கிறது வரைக்கும் நாம முழுசா அலசலாம். முதல்ல இந்த திட்டம் எதுக்காக கொண்டு வந்தாங்க? இதோட உண்மையான நோக்கம் என்னன்னு நாம புரிஞ்சுக்கிட்டாதான் மத்த விஷயங்களெல்லாம் நமக்கு புரியும். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு குடும்பத்துக்காக ராப்பகலா உழைக்கிற பெண்கள் தங்களோட சின்ன சின்ன தேவைகளுக்கு கூட யாருக்கிட்டயும் கையேந்தாம ஒரு சுயமரியாதையோட வாழணுங்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். இது வெறும் ஒரு பண உதவி மட்டும் இல்ல, இது ஒரு அங்கீகாரம். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். பாருங்க, கிட்டத்தட்ட 3 கோடி பேர் இதுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க. ஆனா பணம் கிடைச்சது வெறும் 1.3 கோடி பேருக்கு தான். அப்போ மீதி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆச்சு? இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. சரி, இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கும். எதுக்காக இத்தனை அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் ஆச்சு? அப்படி ரிஜெக்ட் ஆனவங்க அடுத்து என்ன செய்யணும்? வாங்க பார்க்கலாம். நிறைய பேரோட கோபமே இதுதான். என்ன காரணம்னே சொல்லாம ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சிலருக்கு ஒரு எஸ்எம்எஸ் கூட வரல. ஆனா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி உங்க குடும்ப வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்தா, இல்ல சொந்தமா கார் வச்சிருந்தா, இல்லனா வீட்ல யாராவது அரசு வேலையில இருந்தா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ரூல்ஸ்னால வந்த குழப்பத்தை சரி பண்ண தான் அப்பீல் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க ரொம்ப கவனமா கேட்க வேண்டிய ஒரு விஷயம். ஒருவேளை உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு எஸ்எம்எஸ் வந்திருந்தா, அந்த எஸ்எம்எஸ் வந்த தேதியிலிருந்து 30 நாளுக்குள்ள நீங்க அப்பீல் பண்ணணும். ஒருவேளை எனக்கு எஸ்எம்எஸ்ஸே வரல, ஆனா டிசம்பர் 15 வரைக்கும் பணமும் வரல அப்படின்னு நீங்க நினைச்சா, நீங்களும் தாராளமா ஆன்லைன்ல அப்பீல் பண்ணலாம். அப்படி அப்பீல் பண்ணி உங்க அப்ளிகேஷன் ஓகே ஆயிடுச்சுன்னா, ஜனவரி 15ல இருந்து பணம் வர ஆரம்பிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகே, அப்பீல் பண்ணணும் சொல்றீங்க. ஆனா அது எப்படி பண்றது? ரொம்ப கஷ்டமா இருக்குமா? இல்லவே இல்ல, ரொம்ப சிம்பிள். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல இந்த வெப்சைட் அட்ரஸ்க்கு போங்க. இதுதான் கவர்மெண்டோட ஒரிஜினல் வெப்சைட். தெரியாத லிங்க், வாட்ஸ்அப்ல வர லிங்க் இதையெல்லாம் நம்பி ஏமாந்துராதீங்க. மொத்தமே 5 நிமிஷம் தான் ஆகும் பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்க பேரு, ரேஷன் கார்டு நம்பர், மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுங்க. உடனே உங்க போனுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த நம்பரை அங்க டைப் பண்ணுங்க. அப்புறம் ஸ்கிரீன்ல தெரியற அந்த கேப்சா கோட டைப் பண்ணணும். கடைசியா ஏன் எனக்கு இந்த பணம் வரணும்னு ஒரு 2-3 வரியில சிம்பிளா எழுதிட்டு சப்மிட் பட்டனை தட்டினீங்கன்னா அவ்வளவுதான், உங்க அப்பீல் ரெஜிஸ்டர் ஆயிடும். சரி, இப்போ இந்த ஸ்கீமை சுத்தி வர சில டவுட்ஸையும் வதந்திகளையும் ஒன்னொன்னா பார்த்து கிளியர் பண்ணிடலாம். முதல் கேள்வி, இது நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க. இந்த மாசம் பொங்கல் பரிசு 1000 ரூபாய் கொடுக்கறதால மகளிர் உரிமைத் தொகை 1000 ரூபாய் வராதா? அது கட் பண்ணிடுவாங்களா? கண்டிப்பா இல்ல. இது ஒரு சுத்தமான வதந்தி. அதிகாரிகளே ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. பொங்கல் பரிசுங்கிறது எல்லா ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கும் கொடுக்கறது. ஆனா இந்த உரிமை தொகைங்கிறது தகுதியான பெண்களுக்கு மட்டும் மாசம் கொடுக்கறது. சோ ரெண்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த மாசமும் உரிமை தொகை கண்டிப்பா வரும். அடுத்ததா வர சந்தேகம் இன்னும் கொஞ்சம் சீரியஸானது. சரி, ஒருவேளை அடுத்த எலெக்ஷன்ல ஆட்சி மாறுச்சுன்னா இந்த ஸ்கீமை நிறுத்திடுவாங்களா? நம்ம அப்பீல் பண்றதெல்லாம் வேஸ்டா போயிடுமா? பொதுவா பாலிடிக்ஸ்ல ஒரு கணக்கு இருக்கு. மக்களுக்கு ரொம்ப பிடிச்சு போன பெரிய அளவுல ரீச் ஆன ஸ்கீம்ஸ எந்த கவர்மெண்ட்டும் அவ்வளோ சீக்கிரத்துல நிறுத்தாது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் அம்மா உணவகம் தான். ஆட்சி மாறின பிறகும் அந்த திட்டம் இன்னைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி தான் இதுவும். 1 கோடிக்கும் மேல இருக்கிற குடும்பங்களுக்கு நேரா பணம் போகுது. இத போய் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால இந்த ஸ்கீம் தொடர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். சரி, கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த ஸ்கீமோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? இதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. முதலமைச்சரே ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்காரு, இது வெறும் ஆரம்பம்தான், எதிர்காலத்துல இந்த தொகைய கூட்டுவோம் அப்படின்னு. சோ ஃபியூச்சர்ல இந்த 1000 ரூபாய் 1500 ஏன் 2000 ரூபாயா கூட ஆகலாம்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ நாம பேசினது எல்லாத்தையும் ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடலாம். 1, இந்த ஸ்கீம் வெறும் பணத்துக்காக இல்ல, பெண்களோட சுயமரியாதைக்காக. 2, அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனா கவலைப்படாம ஆன்லைன்ல அப்பீல் பண்ணுங்க. 3, பொங்கல் பரிசு வேற, உரிமை தொகை வேற, ரெண்டும் வரும். 4, எலெக்ஷனுக்கு அப்புறமும் இந்த ஸ்கீம் நிக்காது. 5, ஃபியூச்சர்ல இந்த அமௌண்ட் அதிகமாகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த ஸ்கீம் பத்தின எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆயிருக்கும்னு நம்புறேன்.
ஆனா இது நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. இந்த மாதிரி நலத்திட்டங்கள் எல்லாம் உண்மையாவே மக்களோட வாழ்க்கைய மாத்துதா, இல்ல இது வெறும் ஓட்டுக்காக செய்யப்படுற ஒரு விஷயமா? குறிப்பா இந்த பணத்தை வாங்குற நீங்க, இதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற நீங்க, உங்க அனுபவத்துல இது என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு? யோசிச்சு